அழகான பசுமை நிறைந்த காட்டில் ஒரு பெரிய நல்ல மனம் கொண்ட யானை, ஒரு சுறுசுறுப்பான குரங்கு மற்றும் ஒரு சின்ன புத்திசாலி அணில். இந்த 3 நண்பர்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் அந்த சின்ன அணில் ஒரு பழைய மரத்தின் அருகே ஏதோ பிரகாசிப்பதை கவனித்தது. அது மெதுவாக அருகே சென்று பார்த்தபோது அங்கே ஒரு மாய வரைபடம் இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து தன் நண்பர்களிடம் காட்டியது. அந்த வரைபடம் காட்டுக்குள் இருக்கும் ஒரு ரகசிய நீர்வீழ்ச்சியையும் அங்கே மறைந்திருக்கும் ஒரு சிறப்பு பொக்கிஷத்தையும் காட்டியது. அதை பார்த்ததும் குரங்கு உற்சாகமாக கைதட்டியது. யானை மெதுவாக மகிழ்ச்சியுடன் தலையாட்டியது. அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க 3 நண்பர்களும் ஒரே மனதுடன் பயணம் தொடங்கினார்கள். அவர்கள் காட்டுப்பாதையில் நடந்தார்கள். மலர்களை தாண்டி, பச்சை இலைகளை தாண்டி, சிறு சிறு ஆறுகளை தாண்டி நடந்தார்கள். மின்மினி பூச்சிகள் அவர்களை சுற்றி பறந்து நடனமாடின. ஒரு சிறிய ஆறு வந்தது. அங்கே நீர் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. யானை தனது தும்பிக்கையை நீட்டியது. அது ஒரு பாலம் போல ஆனது. அணில் மெதுவாக கடந்து சென்றது. குரங்கு குதித்து கடந்து வந்தது. மூவரும் ஒன்றாக சிரித்துக்கொண்டே முன்னேறினார்கள். சிறிது தூரம் சென்றதும் அவர்கள் 3 வழிகளை கண்டார்கள். குரங்கு காட்டிய வழியில் அவர்கள் சென்றார்கள். அப்போது ஒரு வாழைப்பழ பாலம் தெரிந்தது. மூவரும் கவனமாக அந்த பாலத்தை கடந்து சென்றனர். அப்போது மழை பொழிந்தது. யானை ஒரு பெரிய இலையை பிடித்து அவர்களை மழையிலிருந்து பாதுகாத்தது. மழை நின்றதும் வானில் ஒரு அழகான வானவில் தோன்றியது. அதை பார்த்து 3 நண்பர்களும் மிகவும் மகிழ்ந்தார்கள். அவர்கள் மேலும் ஒன்றாக நடந்து சென்றார்கள். அப்போது தூரத்தில் ஒரு ஒளி மின்னியது. அது அந்த ரகசிய நீர்வீழ்ச்சி. நீர் முத்துக்கள் போல விழ, சூரிய ஒளி அதில் மின்ன, அது மூவருக்கும் ஒரு கனவு போல இருந்தது. அந்த நீர்வீழ்ச்சியின் அருகில் ஒரு பாறையின் மேல் ஒரு தங்க நிற விதை பிரகாசித்துக் கொண்டிருந்தது. அதுவே அந்த பொக்கிஷம். அதை பார்த்ததும் மூவரும் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தார்கள். குரங்கு அந்த தங்க நிற விதையை மெதுவாக எடுக்க முயன்றது. அப்போது யானை தும்பிக்கையை உயர்த்தி சொன்னது, இது காட்டின் பொக்கிஷம், இது இங்கேயே இருக்கட்டும். மூவரும் மகிழ்ச்சியில் நடனமாடினார்கள். அவர்களின் நட்பும் அவர்களின் ஒற்றுமையும் அவர்களை வெற்றியடையச் செய்தது. சூரியன் மெதுவாக மறையும் போது 3 நண்பர்களும் மகிழ்ச்சியான மனதுடன் வீட்டுக்கு திரும்பினார்கள். அவர்களுடன் வெற்றியின் மகிழ்ச்சியும் நட்பின் ஆனந்தமும் இருந்தது. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்த ஒரு கதையோடு விரைவில் சந்திக்கிறேன். டாடா.